ஹெல்த்தியாக. அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாபாவோட பிளெஸிங்னால. நம்ம வீட்டில் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. எஸ், இட்ஸ் ஜன்மாஷ்டமி. தமிழ் பார்த்தே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வீட்டு லட்டு குட்டிக்கு நம்ம என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், என்னென்ன நைவேத்தியம்லாம் வைக்கலாம், என்னென்ன ஸ்லோகம்லாம் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத பிகினர்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாதிரி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், லிட்ரலி கிருஷ்ணர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறமே நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் வீட்டில், நிறைய சந்தோஷமான விஷயங்கள். ஒரு குழந்தை வீட்டில் இருந்தால் எப்படி நம்மளை சிரிக்க வச்சுட்டு ஹாப்பியாக வச்சுருக்கோம்ல, லைக் வேறு ஏதாவது இருந்தாலுமே அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் அவர் எங்கள் வீட்டில் வந்து இருக்கார். உங்கள் வீட்லேயும் நிறைய கிருஷ்ணர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜன்மாஷ்டமி முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராமில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் பி வெரி ஈகர் உங்கள் வீட்டு கிச்சுவெல்லாம் பார்க்குறக்கு. ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இந்த ஷாப்பிங் வீடியோஸோட கிளிப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லிட்ரலி அது அப்படியே ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த கடைக்குள்ளே அந்த பூஜா ஸ்டோருக்குள்ளே போனதுக்கப்புறமா எவ்ரிவேர் யூ லுக் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் உங்ககிட்டையும் நான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் ஃபுல்லாக வந்து அந்த கடையோட கிளிப் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ப்ரொசீஜர் எல்லாமே நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி நம்ம வீட்டு கிச்சுக்கு நம்ம என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். கடையே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த சைட் பார்த்தாலும் ஃபுல்லாக கிருஷ்ணர் விக்கிரகம், கிருஷ்ணரோட ட்ரெஸ்ஸஸ், தோரணம், டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான திங்ஸ், கிருஷ்ணரை உட்கார வைக்கிறதுக்கான மனை, கிருஷ்ணரோட ஊஞ்சல், தொட்டில்னு எல்லாமே இந்த கடையில் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஒரு 2 days ஷாப்பிங் போயிருந்தேன் இந்த கடைக்கு. ஃபர்ஸ்ட் டே நானும் அவரும் போயிருந்தோம். செகண்ட் டைம் நானும் என் அம்மாவும் போயிட்டு ஃபுல்லாக கிருஷ்ணருக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ வீடியோ போக போக நான் நம்ம வீட்டு லட்டு கோபாலுக்கு என்னென்ன வாங்கினேன்னு காட்டியிருப்பேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நீங்களாம் எப்படி கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு வந்து ரெடி ஆயாச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஃபோட்டோ அண்ட் விக்கிரகம் வச்சு எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் நானுமே தெரிஞ்சுப்பேன். ஃபர்ஸ்ட்லி உங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிட்ற வழக்கம் தான் இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை க்ளீனாக பன்னீரில் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு பொட்டு சந்தனம்லாம் வச்சிடலாம். யூஸ்வலி கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் வெண்ணெய் பானைக்குள்ளே கை விட்டுட்டு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா குழந்தை கிருஷ்ணர் தவழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்க ஃபோட்டோஸ் தான் வைப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து அழகாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மனை மேலே மாக்கோலம் போட்டுட்டு அதுலேயும் முடிஞ்சால் 2 பாதம் போட்டு அது மேலே கிருஷ்ணரோட படத்தை வச்சுட்டு சைடில் தீபம் ஏற்றிக்கலாம். உங்ககிட்ட சங்கு சக்கரம் விளக்கு இருக்குன்னா அதை ஏற்றிக்கலாம். ஒரு எனி அகல் விளக்கு ஏற்றிட்டு தூப தீபம்லாம் காட்டி உங்களோட பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மார்னிங்கே. இல்லை நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மார்னிங்கே உங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அந்த தண்ணியில் கொஞ்சமாக துளசி லீவ்ஸ், பன்னீர் ரோஸ் அண்ட் ரோஸ் வாட்டர், வெட்டி வேர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருமே சேர்ந்து வந்து இதை வந்து பண்ணுங்கள். ஒய் பிகாஸ் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான்னு வைங்க, அவனோட பர்த்டே அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்படி தான் நம்ம வந்து அவனை மார்னிங்லேருந்தே பேம்பர் பண்ணி பயங்கரமாக அவனை கொஞ்சி செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எதுவும் கிருஷ்ணர் நம்ம வீட்டில் இருக்க குட்டி குழந்தை இல்லையா, அவரையும் நம்ம அப்படி தான் பண்ணோம். எல்லோரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க விக்கிரகம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரிபடி கேன் டூ திஸ். ஸோ சூப்பராக எல்லாருமே அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணும்போது ஹரே ராம சொல்லிகிட்டே பண்ணுங்கள். ஆர் ஏதாவது கிருஷ்ணரோட சாங்ஸ் வந்து பாடிட்டே வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த நாள் ஃபுல்லாக அவரை வந்து நம்ம ஹாப்பியாக வந்து வச்சுருக்கணும். ஸோ தட் ரெஸ்ட் ஆஃப் தி இயர் அவர் நம்மளை பயங்கரமாக ஹாப்பியாக வச்சுருப்பார். நம்ம வீட்டில் நான் தண்ணி துளசிலாம் போட்டு தான் அபிஷேகம் பண்ணுறது உண்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு வழக்கம் இருக்குது அப்படின்னா பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணலாம், பால் சந்தனம் கரைச்சி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதில் வேணாலுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ளீனாக ஒரு டவல் வச்சு அவரை தொடச்சிட்டு
கிருஷ்ண ஜெயந்திக்குனே நம்ம ஒரு புது வஸ்திரம் அவருக்கு வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த வஸ்திரத்தை வந்து போட்டு விடலாம். நம்ம வீட்டில் நம்ம போடுற ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது இருந்தால் அதுவுமே அவருக்கு வந்து போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவரை வந்து நம்ம வந்து அழகுபடுத்தி பார்க்கலாம். மெயினாக அன்னைக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு துளசி வந்து கட்டாயமாக வைக்கணும். லைக் அபிஷேகம் நம்ம யூஸ் பண்ணுறதாகட்டும், அடுத்தது அர்ச்சனையில் நீங்கள் நெய்வேத்தியம் என்னென்னலாம் வைக்கிறீங்களோ அதுலேயுமே கட்டாயமாக துளசி போட்டு தான் வந்து வைக்கணும். அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறமா 108 அஷ்டோத்திரம் சொல்லி துளசி அண்ட் மற்ற ஃப்ளார்ஸ் வச்சு கிருஷ்ணருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க. ஸோ திரும்ப நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த பூஜைன்னு கிடையாது, எல்லாமே வந்து நம்ம வீட்டில் ஒரு குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாருமே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் சேர்ந்து பண்ணனா அதுக்கான ஒரு பலனே வந்து தனியாக இருக்கும். பிகாஸ் அஸ் அ ஃபேமிலி நம்ம ஒரு விஷயத்தை சேர்ந்து பண்ணும்போது நமக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் வந்து பில்ட் ஆகும். அண்ட் வந்து கிருஷ்ணருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு, நீ எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கணும்டா கண்ணா, உனக்கு வேண்டுங்கிறது எல்லாமே நான் வந்து பண்ணுவேன், ஸோ எங்களையும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்னு அவர் வந்து கும்பிட்டுக்கலாம். ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க நீங்கள் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மார்னிங்லேருந்து. இல்லை அதெல்லாம் வழக்கம் இல்லாதவங்க நீங்கள் வந்து உங்கள் டே வந்து நார்மலாக அடுத்தது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஈவினிங் பூஜைக்கே நிறையா ஒர்க் இருக்கும் இல்லையா, சில பேர் வீட்லேயே பக்ஷணம்லாம் வந்து பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈவினிங்க்கு மேலே அவருக்கு பிடிச்ச எல்லா பக்ஷணமே செஞ்சு வச்சு ஆரவாரமாக பஜனை எல்லாம் பாடி அவருக்கு பிடிச்ச பாட்டெலாம் பாடி நாமாலாம் சொல்லி அவரை வந்து செலிப்ரேட் பண்ணோம். பிகாஸ் கண்ணன்னாவே அவனுக்கு வந்து நிறைய இவனை வந்து கோலாகலமாக கொண்டாடினா தான் பிடிக்குமா. ஸோ உங்களால் பாட முடியும்னா நிறைய பாட்டு பாடி அவரை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். பாட தெரியாட்டி நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறையா சாங்ஸ் இருக்குது, அதை வந்து போட்டு விட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்து கூட சேர்ந்து நீங்களுமே படிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லைனா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, வெறும் கிருஷ்ணான்னு சொன்னாலே வந்து அது ஒரு நாமா தான். அதை சொன்னீங்கன்னாவே வந்து கிருஷ்ணர் ஓடோடி வந்துடுவார் உங்ககிட்டயே. அண்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க நீங்கள் நாள் ஃபுல்லாக ஏதாவது ஒரு நாமா கேட்டு பாட்டு கேட்டே இருங்க. ஸோ தட் நம்ம அவரோட சிந்தனையிலேயே இருப்போம். நெக்ஸ்ட் கம்மிங் டு பக்ஷணம்ஸ், என்னென்னலாம் கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணோன்னா மெயினாக 5 இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதாவது நம்ம கோமாதாட்டிலேருந்து கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே 5மே வந்து வைக்கணும். அண்ட் அந்த பட்டரை வந்து நீங்கள் வந்து கிருஷ்ணரோட வாயிலையுமே விக்கிரகம் வச்சுருக்கீங்க இல்லைனா ஃபோட்டோ தான் வச்சு வழிபடுறீங்கன்னா பூஜை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுவீங்கள்ல, கொஞ்சமாக எடுத்து துளசியில் இது பண்ணி அவரோட ஃபோட்டோ ஆர் விக்கிரகம்லாம் வந்து வச்சு விட்ருங்க. ஸோ தட் கிருஷ்ணருமே வந்து சமத்தா வெண்ணெய் வந்து சாப்பிட்டுப்பார். அண்ட் பால் நீங்கள் வைக்கும்போது நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டு ஏலக்காய் போட்டு குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டு அந்த மாதிரி சூப்பராக அவருக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக வைக்கலாம். தயிர் வந்து நல்லா திக்கடாக வைக்கணும். அண்ட் மோர், நெய்யெல்லாம் உங்களோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பாயசம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவல் யூஸ் பண்ணி பாயசம் பண்ணுங்கள். பிகாஸ் வி ஆல் நோ லைக் கிருஷ்ணருக்கு அவல்னால் எவ்வளோ பிடிக்கும்னு. குச்சேலர் அதை தான் கொண்டு போய் கொடுத்து அவரோட ஃப்ரெண்ட் கிருஷ்ணரை பார்த்தாரு இல்லையா. இது கூடவே கொஞ்சம் அவல், தேங்காய் பூ, மண்டவெல்லம், ஒரு ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி இதையுமே ஒரு நெய்வேத்தியமாக வைங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்வீட்ஸ், என்னென்ன ஸ்வீட்ஸ் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்வீட்ஸுமே வைக்கலாம். உங்களால் முடியும்னா நிறைய ஸ்வீட்ஸ் வீட்டில் பண்ணி வைங்க. முடியாதவங்க கடையில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் யூ மேக் ஷியோர் அட்லீஸ்ட் ஒரு ஸ்வீட்டாவது நீங்கள் பண்ணுங்கள். எதர் பாயசம் ஆர் பால்கோவா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணி வச்சுட்டு மற்றதை கடையில் வாங்கி வச்சுக்கலாம். இப்போல்லாம் ஈஸியாக எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்குனே ஸ்பெஷலாக ஒரு காம்போ போடுவாங்க. எல்லாமே சேர்த்து 100 கிராம்ஸ்க்கு ஒரு காம்போ மாதிரி வைப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி கூட கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் முறுக்கு, சீடை, தட்டை, சீடையிலே வந்து 2 வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, உப்பு சீடை, வெள்ளை சீடை, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து வைங்க. நாவல் பழம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி வைங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினானது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்தில் they literally keep everything, மாசா, மெராண்டா, 5 ஸ்டார் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய பிளாட்டர் மாதிரி வந்து கிருஷ்ணருக்கு ஸ்வீட்ஸ்னால் பார்த்தீங்கன்னாவே ஒரு 50 ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கே வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆன்லைன்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுவோம். இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் இருக்காது, அதில் அவங்க காட்டுறது கொஞ்சமாக வாங்குவோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுறது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு.
ஒவ்வொன்றுமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குறது. நீங்களே வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கிரீடம் அண்ட் கழுத்துக்கு ஒரு மாலை, தோடு அந்த மாதிரி இருக்க ஒரு செட் தான். ஸோ இது ஒவ்வொன்றும் ப்ரைஸ் வேரியேஷன் வந்து ஆகுது. 60 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறது எல்லாமே 200, 150 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 0 நம்பர் லட்டு கோபாலோட ட்ரெஸ், அதாவது குட்டி மூர்த்தி இருக்கிறதுலே. நம்ம வீட்டில் இருக்கிறது நம்பர் 6 கோபால். ஸோ 0 சைஸ்லேருந்து அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. 0 சைஸ்க்கு ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பாகடி, தலைக்கு போடுற கிரீடம், செட்டாக அத்தனை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வீட்டு லட்டு கோபாலுக்கு மார்னிங் ஒரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு போடுற ட்ரெஸ் இது. ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டான ட்ரெஸ் வந்து போட்டு விடுவோம். ஈவினிங் தான் நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறனால இந்த குட்டி கிருஷ்ணர் தான் நம்ம வீட்டுக்கு சர்ப்ரைஸாக ஒருத்தர் மூலியமாக ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்தாருன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரையுமே நான் கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் குட்டியாக வஸ்திரம் வாங்கணும், எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் என்னென்ன வஸ்திரம்லாம் வாங்கினேன்னு. அண்ட் ஈவினிங் நம்ம கிருஷ்ணருக்கு மெயினாக போட வஸ்திரம் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். அண்ட் அதை நீங்கள் தான் வந்து கெஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா பாருங்கள், நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து 1 by 1 காட்டியிருப்பேன். அதில் எந்த ட்ரெஸ் நம்ம வீட்டு கிருஷ்ணருக்கு நம்ம வாங்கியிருப்போங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்லோகம்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்லோகம் எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அவரோட அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு லேட்டர் மதுராஷ்டகம், முகுந்தமாலா, அச்சுதாஷ்டகம் இந்த மாதிரி உங்களுக்கு படிக்க தெரியும்னா படிக்கலாம். இல்லைனா யூடியூப்பில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு நீங்கள் அதை உட்காந்துட்டு லிசன் பண்ணிட்டு கிருஷ்ணரை பார்த்து நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குருவாத புரீஷ பஞ்சரத்னம்னு ஒன்று இருக்குது. குருவாயூரப்பன் மேலே எழுதின ஸ்லோகம். இதில் ஒவ்வொரு ஸ்லோகம்க்கு அப்புறமே நாராயணன் வரும். அந்த ஸ்லோகமோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த நாராயணன் வரும்போது அதை கூட சேர்த்து பாடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகம். அதுக்கப்புறமா மகாமந்த்ரா சாண்டிங், ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிறத 108 டைம்ஸ் சொல்லலாம். இல்லைனாலும் உங்களால் முடியும்னா எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் விஷ்ணுவாசர் நாம படிக்க தெரியுங்கிறவங்க விஷ்ணுவாசர் நாம படிங்க. பகவத்கீதா வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா பகவத்கீதாவில் ஏதோ ஃபியூ பேஜஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். அடுத்தது நாராயணியம். நாராயணியம்லோட கிருஷ்ணரோட ஜனனத்தை பற்றியே ஒரு தசகம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை நாளைக்கு படித்து நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே ஷாப்பிங் vlog கன்டினியூ பண்ணலாம். இந்த பாட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அரௌண்ட் 200 ருபீஸ். இதுக்கூடயே வந்து ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அங்கங்கே வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கிறதுக்கு. ஸோ பார்க்குறக்கே அவ்வளோ ஒவ்வொன்றும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ணருக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரில் வந்து ஷாப்பிங் பண்ணோம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த பூஜா ஸ்டோர், ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால பயங்கர எக்ஸைட்மெண்ட். பிகாஸ் எங்கள் உடுமல்பேட்லாம் இந்த மாதிரி பெரிய பூஜா ஸ்டோர்லாம் கிடையாது, நார்மல் ஸ்டோர்ஸ் தான். அண்ட் யூஸ்வலி நான் கிருஷ்ணாவுக்கு வந்து ஆன்லைனில் தான், இன்ஸ்டாவில் சில பேஜஸில் தான் நான் ட்ரெஸ் வாங்குவேன். 1 or 2 டைம்ஸ் மட்டும் கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட் கிட்ட சில பூஜா ஸ்டோர் இருந்துச்சு, அங்கே நான் வாங்கியிருக்கேன். பட் அதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹெவி ஒர்க் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ நாங்கள் எப்படி நினைப்போம் அப்படின்னா, நம்ம எப்படி பர்த்டேனா வந்து நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்போம், ஒர்க் வச்சது அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் அவனுக்கும் வாங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வருஷம் சூப்பராக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸஸ் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து நாங்கள் எந்த ட்ரெஸ் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ பிளான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு லைவ் வரலாம் அப்படின்னு. ஸோ அப்படி லைவ் வரலாம்னா எந்த டைமுக்கு வரலாம், 7:30 or 8, நீங்கள் எந்த டைமில் நாங்கள் லைவ் வந்தால் நீங்களுமே எங்கள் வீட்டை குட்டி கிருஷ்ணரை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்டாக எந்த டைமிங் வருதோ அந்த டைம்லேயே நாங்கள் வந்து லைவ் வரக்கு ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித், நம்ம கிருஷ்ணரை உட்கார்றதுக்கு அழகான ஒரு சிம்மாசனம் மாதிரி நாங்கள் இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். யூஸ்வலி மலை மேலே உட்கார வைப்போம். ஸோ இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டு குட்டி கிச்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வாங்கியிருக்கோம். டடா! ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நிறையா சைஸஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து சைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீட்டு கோபால் வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பார், வெயிட்டாகவும் இருப்பார். அவர் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக உட்கார மாதிரி இருக்கணும்னு இந்த ஒரு ஆசனம் மாதிரி வாங்கியிருக்கோம். நடுவில் வந்து அப்படியே பொங்கல் பானையிலிருந்து வர மாதிரி ஃப்ளூட்டு, கிருஷ்ணருக்கு பிடிச்ச மயில் பீலி, இது வந்து பீகாக் மாதிரி டிசைனில் வாங்கினோம்.
ஸோ இட் காஸ்ட் அரௌண்ட் 390 rupees வந்துச்சு அண்ட் இட்ஸ் ஒர்த். நல்லா சூப்பர் குவாலிட்டியாக வந்திருக்கு இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு மயில்பீலி வந்து வாங்கியிருக்கோம். இதை இங்கே வந்து மோர் பங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 30 rupees 20 rupees எனக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் இல்லை. ஸோ இந்த குட்டி மயில்பீலி வந்து கிருஷ்ணருக்காக நாங்கள் வாங்கினோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான திங், இது வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தா வந்து புதுசாக இருந்துச்சு. அப்போ முன்னாடி வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுக்குன்னு கேட்டப்போ வந்து இதை லைக் ஆரத்தி காட்டும் போது எல்லாம் வந்து நம்ம பாட்டெலாம் பாடும்போது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் 2 கையிலையுமே இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மாட்டிட்டு இப்போ ஆரத்தி காட்டும் போது அதுதான் நீங்கள் பாட்டெலாம் பாடும்போது லைக் இப்படி கை தட்டி பாடுவோம். அந்த கை தட்டும் போது இந்த மாதிரி சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இது ஒரு பேராகவே வந்து 70 rupees வந்துச்சு. அம்மா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வாங்கலான்னு வந்து சொன்னாங்க. பாடும்போதெல்லாம் வீட்டில் லைக் நம்ம யூஸ்வலாகவே டெய்லியோ ஏதாவது அது நாமா சொல்லும்போது ஒரு பாட்டு பாடும்போதெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது நம்ம வீட்டில் லைக் ஆல்ரெடி இருக்கிறது தான். நான் இது கூட உங்களுக்கு இதை காட்டலாங்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இது லைக் யூஸ்வலாக நார்மல் ஒன் தான். இது நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பாட்டு பாடும்போதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது. இது புதுசாக இருந்தது. ஸோ இதையுமே வாங்கியாச்சு. ஸோ இந்த வருஷம் ஜன்மாஷ்டமியிலிருந்து இதையும் நம்ம கிச்சுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த குட்டியாக ஒரு வெல்வெட் இது மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டில் கிருஷ்ணருக்கு ஒரு தொட்டில் மாதிரி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நைட் வந்து இருக்கலே குட்டி விக்கிரகம் ஒன்று அவங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சலையும் ஒருத்தவங்க கொடுத்தது. அவர் தான் எப்பயுமே தொட்டிலில் போட்டு நாங்கள் வந்து நைட் தூங்க வைக்கிற மாதிரி கிருஷ்ணனை தினைக்கு பண்ணுவோம். ஜோலாம் பாடி நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த தொட்டிலுக்குள்ளே கீழே வந்து போடுறதுக்காக இந்த வெல்வெட் ஒரு குட்டி பெட் மாதிரி. நெக்ஸ்ட்டு அதே குட்டி கிருஷ்ணருக்காக இவ்வளோ சைஸில் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அந்த குட்டி கிருஷ்ணருக்கான ட்ரெஸ் இது. அவரோட சைஸ்க்கு ஆக்சுவலி கிடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து குட்டி குட்டி அம்பாள் விக்கிரகம் தேவியோட ஸ்டாச்சூஸ்க்கெலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்கர்ட் ஒரு அந்த மாதிரி வரும். அதை வந்து அவருக்கு ஒரு தோத்தி மாதிரி டைப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த கலர் பிடிச்சதுன்னு இதை வாங்கிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷால் மாதிரி வரும். ஸோ அவரோட கழுத்துக்கு சுற்றி இந்த மாதிரி வந்து போட்டு விட்டோம்னா அழகாக இருக்கும்னு இது வாங்கினோம். இட் காஸ்ட் அரௌண்ட் 30 rupees. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேட்சிங்காக அவருக்கு வந்து பாகடி வாங்கியிருந்தோம். பாகடினா இந்த கிரீடம் மாதிரி வைப்போம் இல்லையா, அதுதான் வந்து பாகடி டர்பன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப க்யூட், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஒர்க் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 90 rupees. கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணிக்கனால 90 rupees. மற்ற சிம்பிளாக இருக்கிறது எல்லாமே 30 rupeesலேருந்தே வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் டபுள் கலர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க்லாம் இருக்கனால 90 rupees இது. ஸோ இப்படி பேக் பண்ணி போடும்போது அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே மண்டே வந்து நான் காட்டுறேன் நம்ம வீட்டு கோபாலுக்கு எப்பெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் இதுதான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மார்னிங் போடுறது. மார்னிங் எப்பயுமே நான் யூஸ்வலாக மார்னிங் அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுவிடுவேன். ஈவினிங்க்கு மேலே தான் வந்து மெயினாக புது ட்ரெஸ் நல்லா ஒர்க்லாம் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுவிடுவேன். நம்மளாம் அப்படி தானே இப்போ எதாவது நார்மலாக ஒன்று போட்டுப்போம், அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா பெருசாக வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அவனை நினச்சி எப்பயுமே போட்டு விடுவேன். அந்த மாதிரி ட்ரெஸ் இதுவுமே ஆனால் சூப்பராக தான் வந்துருக்கு இந்த ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நல்ல சூப்பர் பிங்க். இந்த பிங்க்கில் வந்து அவர்கிட்ட இல்லை. பேபி பிங்க் அதெல்லாம் தான் இருக்குது. இந்த பிங்க் அவர்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த போனதுமே ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் தான் பார்த்தேன். அதனால் இதை எடுத்தாச்சு. இது மார்னிங் போடுறதுக்கு. இதுக்கு மேட்சிங்காக மேலே வந்து பாகடி. ஸோ பாகடியில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் க்ரீன் வர மாதிரி தான் கிடச்சிது. ஸோ அதனால் இதுவே எடுத்தாச்சு. ஸோ பாகடி இதுவுமே அரௌண்ட் 90 rupees. ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகுது. இது சிம்பிள் தான், பட் ஸ்டில் இதோட சைஸ்க்கு அப்படி 6 number சைஸுங்கிறனால இது வந்து 90 rupees. பட் இட்ஸ் ஆல் ஒர்த் இட். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யூனிக் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு இந்த கடையில். ஸோ இது வாங்கியாச்சு. இது இல்லாமல் இந்த தடவை தான் புதுசாக என்ன வாங்கிக்கோன்னு பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து அவருக்கு அப்படியே குட்டியாக பேங்கிள் அந்த காப்பு மாதிரி போடுற மாதிரி. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எக்கச்சக்கமாக இருக்குது அவருக்கு. இன்னுமே நிறையா வாங்கலாம் போல். அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கைக்கு வந்து அவருக்கு அப்படியே குட்டியாக ஒரு காப்பு பேங்கிள் மாதிரி அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி போட்டுக்கிறது. இது மார்னிங் ட்ரெஸ்க்கு. ஈவினிங் ட்ரெஸ்க்கும் இதே மாதிரி எல்லாம் செட்டாக வாங்கியிருக்கோம். பட் இட்ஸ் அ சர்ப்ரைஸ்.
லைக் மார்னிங்க்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் வாங்கியிருக்கோம். இட்ஸ் அ பேர் ஆஃப் 30 rupees. இது மேலே வந்து பெருசாக ஒன்று இருக்கும், கிளியராக தெரியுதான்னு தெரில எனக்கு. அதுக்கப்புறமா ரவுண்ட், கீழே வந்து மறுபடியும் வந்து பிளைன் ஒயிட், இந்த மாதிரி 3 செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடயே நம்ம நைட் போடுறக்கும் நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அண்ட் தெர் ஆர் ஃபியூ மோர் திங்ஸ். இன்றைக்குமே நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அங்கே போனால் தான் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் கிடைக்கும். அங்கேயுமே போகிறோம். இன்றைக்கி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ளார்ஸ்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ அங்கேயுமே வேறு ஏதாவது இன்னும் டிஃப்ரெண்ட்டான டெக்கரேட் பண்ணுற திங்ஸ் ஏதாவது கிடச்சதுன்னா அங்கேருந்துமே நான் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, வேறு லெவலில் இருக்குது இங்கே இருக்கிற டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே. அடுத்தது கணேஷ் சதுர்த்தியும் வரப்போகுது இல்லையா, September 7. அதனால பயங்கரம். இப்போயே வந்து இங்கே ஃபுல்லாக விநாயகர் சிலை அது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்குது. லைக் எவ்ரி இயர் எக்ஸைட்டடாக தான் இருக்கும். திஸ் இயர் லைக் மேரேஜ் ஆகிட்டு இவரு எல்லாமே இருக்கும் வீட்டில், நாங்கள் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால வெரி 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 எக்ஸைட்டட் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வந்து செலிப்ரேட் பண்ணுறதுல. ஸோ நீங்களாம் வந்து வஸ்திரம்லாம் உங்கள் வீட்டு கிச்சுக்கு வந்து வாங்கியாச்சா அப்படிங்கிறதுமே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்ன கலர் வஸ்திரம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே அவனை வந்து கொண்டாடணும். அதுதான் ஒரே இது. லைக் நீங்கள் நாங்களாம் கிடையாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனை வந்து நிறைய வந்து கொண்டாடணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கண்டிப்பாக பாதம் வந்து போடுங்க. நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி பாதம் போடுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாதம் போடுங்க வீட்டில். அண்ட் உங்கள் வீட்டில் குட்டி ராதையோ இல்லை குட்டி கிருஷ்ணரோ இருந்தாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அவங்களையவே அப்படியே காலில் வந்து அந்த அரிசி மாவில் நினச்சிட்டு அவங்களே தத்தி தத்தி நடக்க சொல்லிடுங்க. அது இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பசங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாமே நிறையா வேஷம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் உடுமல்பேட்டில் இருந்த வரைக்கும் பக்கத்தில் எல்லாருமே வந்து மித்து, ஆது, யக்ஷி இவங்க எல்லாத்துக்குமே வேஷம்லாம் போட்டு வருவாங்க. பட் திஸ் இயர் ஐ மிஸ் ஆல் தோஸ். அதெல்லாம் இந்த வருஷம் பார்க்க முடியாது. ஓகே, தட்ஸ் ஃபைன் இல்லையா, நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே யாராவது அப்படிலாம் இருக்காங்களா அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் பாட்டெலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டு இருக்குது. சின்ன சின்ன பதம் வைத்து, சலங்கை கட்டி ஓடி ஓடி வா, அதுக்கப்புறமா ஜெயகிருஷ்ணா, முகுந்தா, ஜனார்த்தனா, அதுக்கப்புறமா ஆயர்பாடி மாலையில் நிறைய பாட்டு இருக்குது. குறை ஒன்றும் இல்லை, இது மாதிரி there are many songs. இதில் நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் வந்து கிருஷ்ணருக்கு பாடுங்க. அண்ட் எதுவுமே தெரிலிங்கிறவங்க விட்டல்தாஸ் மகாராஜோட யூடியூப் சேனல் வந்து போய் பாருங்கள். அவரோட பஜன்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கேட்டிங்கனாவே வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அவர் யூஸ்வலி நிறைய வந்து பாண்டுரங்கர் விட்டல் பற்றி தான் நிறைய பஜனைகள்லாம் போட்டிருப்பாரு, கிருஷ்ணர் பற்றியும் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் யாரை பற்றி வேணாலும் பாடலாம் இல்லையா, கிருஷ்ணர், பாண்டுரங்கர், பெருமாள் all are one. ஸோ அவரோட பஜன்மே நீங்கள் வந்து போட்டு விடுங்க. அவரோடதெல்லாம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ராதே ராதே ராதேன்னு ஒன்று இருக்கும். ராதே 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 கோவிந்தா அப்படின்னு வரும். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஃபேவரட்டான சாங். இது வந்து என் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங். ஸோ நீங்களுமே அந்த பஜன் வந்து கேளுங்க, நிறையா பாட்டு பாடுங்க, நிறையா செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வந்து கேளுங்க, நிறையா ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. அண்ட் ஐ பிலீவ் இன் இட். அவங்க குழந்தை இல்லையா, கேட்டவொடனே வந்து குழந்தை வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துரும். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் இந்த வருஷம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறது. நீங்களுமே நல்லபடியாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கும் கிருஷ்ணரோட பிளெஸிங்ஸ் வந்து நிறைய வந்து கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம லைவ் எந்த டைமிங்க்கு வரலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணருக்கு நம்ம என்ன கலர் ட்ரெஸ் எடுத்துருப்போங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையுமே நெக்ஸ்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ராபபிளி நெக்ஸ்ட் ஜென்மாஷ்டமி வீடியோ தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஜென்மாஷ்டமி வரைக்கும் எனக்கு வேறு என்னென்ன கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து தெரிஞ்சதை பற்றி இருக்கிறத நான் ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல், அட்வான்ஸ் விஷஸ் டு ஆல். ஸோ நீங்கள் எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். நாங்களும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம். பூஜை முடிச்சதுக்கப்புறமா வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே யூடியூப்பில், இன்ஸ்டாவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள். உங்கள் வீட்டு கிச்சோட ஃபோட்டோஸை எனக்கு வந்து அனுப்பிச்சு வைங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு vlogல நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's டாடா பாய் ஃப்ரம் நந்தினி. ராதே ராதே.